Hi friends, vanakkam and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு காலையில இருந்து afternoon lunch vlog தாங்க, breakfast vlog தான் பார்க்க போறோம். So breakfast பாத்தீங்கன்னா கொள்ளு தோசைக்கு நான் மாவு அரைச்சு வச்சிருந்தேன். கொஞ்சமா தான் ஒரு ரெண்டு வேளைக்கு வர மாதிரி தான் அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ அது தோசை பண்ண போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எள்ளு சட்னி பண்ண போறேன். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க எள்ளு சட்னி. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், அதை பாருங்க. மதியானத்துக்கு பாத்தீங்கன்னா மாங்காய் பச்சடி, சிம்பிளா வேற ஏதாவது காய் ரசம் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் இந்த வீடியோல இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாவே பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஏதாவது அப்டேட் உங்களுக்கு போட்டா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்துட்டு இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எள்ளு சட்னி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கருப்பு எள்ளு எடுத்திங்கன்னா சட்னி கலர் கொஞ்சம் மாற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒயிட் எள்ளு எடுத்துக்கிறது பெட்டர். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நல்லா கொஞ்சம் பொரியணும். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லாட்டி கொஞ்சம் எள்ளெல்லாம் வெளியில் செதறிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எள்ளு நல்ல ஒரு அரோமா வரும் கொஞ்சம் நல்லா குக் ஆனதும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் சொல்லும் போது சட்னியில் நீங்கள் எப்போனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போது நீங்கள் சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும். ஸோ நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா வறுத்து அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். இன்றைக்கி சட்னி பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுவும் நல்லா வாசனை வரும், கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கருவேப்பிலை எள்ளெல்லாம் யூஸ் பண்ணுறதால அப்படியே கம்மன்னு நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான சட்னி கூட. இது வந்து இட்லி தோசைக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு தான் ரெண்டு மெயின் டிஷ்க்குமே சூப்பராக போகும் இந்த சட்னி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தாலே பிடிக்கும். அதனால் ஒரு 8-10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா வாங்கிட்டு வந்து வெயிலில் காய வச்சுட்டேன் கருவேப்பிலையை, ஃப்ரிட்ஜெல்லாம் ஸ்டோர் பண்ணல. ஸோ இதுவும் கொஞ்சம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம தனியாக பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து சட்னிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் ஸ்மெல் எங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும். அதோட ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் பெருங்காயம் எல்லாத்துலேயுமே நாங்கள் சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா ஒரு 3-4 பூண்டு தட்டியும் ஆட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், அதுவும் குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா குக் ஆகணும், கலர் கம்ப்ளீட்டாக டேர்ன் அவுட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க கலரை. ஸோ கொஞ்ச நேரம் இது வேகட்டும். அதுக்குள்ளே நான் போய் தக்காளி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நல்லா கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் அவுட் ஆகிடுச்சு. சைட்லேயே பார்த்திங்கன்னா இந்த பருப்பெல்லாம் கூட நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே ஆறிடுச்சு. ஸோ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பொடி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபேன் கீழேயோ இல்லை எங்கேயோ ஒரு பிளேட்டில் போட்டு லைட்டாக அந்த சூடு போகிற அளவுக்கு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இது எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் கிடைக்கும். அது நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி பழம் அதையும் கூடவே நம்ம சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அதுவும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு பொடி பண்ணணும், இந்த பவுடரோடு சேர்த்து அரைக்கணும். அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு இதை வீடியோவில் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மிளகா பொடி தேவையே இல்லை, ஏன்னா அந்த பவுடர்லேயே நம்ம வந்துட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தான் அரைக்க போகிறோம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இது ஒரு மேஷி கன்சிஸ்டன்சி வரணும், அந்த அளவுக்கு நம்ம விடணும் அதை. ஸோ கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். தக்காளியை நல்லா குழைய வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க, அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன்.
காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டதால் நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, வெறும் மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் மிக்ஸி ஜாரில் போய்ட்டு அந்த பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்தளவு குக் ஆனால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா பவுடர் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பவுடரை ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஏன்னா நமக்கு நல்லா திக்காக சட்னி மாதிரி கிடைக்கும். ஸோ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். மீதி இருக்கிறத நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு போகிறேன் ஃப்ரிட்ஜில். அவ்வளோதாங்க, 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி தான் அரைச்சிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்க அது திக்காகிட்டே இருக்கும் இந்த சட்னி. ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா, உளுந்து எள்ளு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது திக்னஸ் கொடுக்கும். ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பக்கத்துலேயே வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் திக்காகுதுன்னு தெரிஞ்சால் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். தண்ணி விட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு சட்னி ரெடி ஆகிடும், வெள்ளை சட்னி. ஸோ சால்ட் மட்டும் பத்தலை, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்னும் தண்ணி ஆட் பண்ணணும். குக்காக திக்காகிட்டே தான் இருக்கும் இந்த சட்னி. ஸோ உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிடாதீங்க, அந்த எள்ளோட ஃப்ளேவர்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் ஃபார் தோசை அண்ட் இட்லி. அவ்வளோதாங்க, நான் கொள்ளு தோசைக்கு தான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். கொள்ளு தோசை தான் இப்போ ஊற்றணும். ஸோ கொஞ்சமாக தான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சேன். நல்லா புளிச்சிருக்கு. உப்பு சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வர வைப்போம். கொள்ளு ரொம்பவே நல்லதுங்க, கொழுப்பை குறைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொள்ளு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணலன்னா அந்த vlog கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லாட்டி ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கல் நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான், நம்ம தோசை ஊற்றிடலாம். நல்லாயிருக்கும் உங்கள் கொள்ளு தோசை, வாசனையாக நல்லாயிருக்கும். அதேமாதிரி கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம திருப்பிடலாம். நல்லா அந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தோசை. ஸோ அவ்வளோதாங்க, இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சட்னியும் வச்சு தொட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு லன்ச் தான் பண்ணணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு லன்ச் என்ன பண்ணுறேன்றது நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கொள்ளு தோசை வித் சட்னி சூப்பராக இருக்குங்க. இப்போ மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு வந்துட்டேங்க. மத்தியானத்துக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். மாங்காய் பச்சடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் நான் சைட்லேயே வச்சுருக்கேன். ஸோ அது பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க மாங்காய் பச்சடியில். ஏன்னா மாங்காய் சூடு, வெந்தயம் வந்து கொஞ்சம் குளிர்ச்சி, அதுக்காகவும் ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு இருக்கும் போது, கசப்பு தெரியாது, பட் அந்த கசப்பு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் தக்காளி அது நல்லா வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மாங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். மாங்காய் நம்ம கேரட் சீவரில் திருவியும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சால்ட் கொடுத்தா போதும். அந்த மாதிரி வந்துட்டு குட்டி சைஸ் வெங்காயம் தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க, பெருசாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த மாங்காவை நீங்கள் கேரட் சீவரில் திருவியும் எடுத்துக்கலாம், நல்லா ஜாம் மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லை இந்த மாதிரி குட்டியாக நீங்கள் கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், பீஸ் போட்டுக்கலாம். பட் இது நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா மேஷியாக குக் ஆகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு நான் அப்படியே விட்டுரு போகிறேன். இது நல்லா குக் ஆகட்டும். சைட்லேயே நம்ம மற்றதெல்லாம் பார்க்கணும். ரைஸ் வச்சுருக்கேன், ரசம் வைக்கணும். ரைஸ் இன்ஸ்டன்ட் ரசம் தான் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். புளிலாம் ஊற வைக்கல, ஸோ இன்ஸ்டண்ட்டாக எப்படியும் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா காலையில் சட்னி ப்ரிப்பேர் பண்ண மிக்ஸி ஜார் தான் அதுங்க. ஸோ அதில் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி கூடவே சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கூடவே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா வாசனையாகவே இருக்கும். ஸோ ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சேர்த்துருக்கேன், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். அப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி கூடவே சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லது, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெருங்காய கட்டி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கல்லுப்பு போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க வேண்டியதான்.
ஒரு கொத்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். பூண்டும் பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்துருக்கேன், அதையும் கூடவே நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ தக்காளி, புளி, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், ஒரு பூண்டு ஃபுல்லாக, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இதாங்க சேர்த்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக பண்ணி முடிச்சலாம், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். ரசம் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம்லாம் போட்டு பொரிஞ்ச அப்புறமா நம்ம இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை கூடவே ஆட் பண்ணி கொஞ்சமாக எந்த அளவுக்கு நம்ம நீர்க்க வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட மறந்துட்டேங்க. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்றேன். சாரி, காஞ்ச மிளகான்ற கருவேப்பிலை போட மறந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் கடைசியில் மேலே போட்டுரு போகிறேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். நல்லா கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2-3 கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம். எந்த அளவு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிட்டோன்னா ரசம் கொதிக்க நல்லா கமகமான வாசனை வரும். ஸோ ரசம் முடிஞ்சிடுச்சு. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கமகமான வாசனையாக இருக்குது எல்லாம் போட்டதும். இது கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்தளவு தண்ணியாக இருந்தால் போகிறோம். எங்களுக்கு இதுவே 2 நாள் வரும் ரசம் இது. ஸோ மாங்காவும் பார்த்திங்கன்னா சைட்லேயே குக் ஆகிட்டுருக்கு. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். கேஸ் ஸ்டவ்வை கொஞ்சம் நாஸ்தியாக தாங்க இருக்குது. எல்லாம் தாளிச்சதில் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் குக் ஆகணும். நல்லா மேஷியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பட் வெல்லம் சேர்த்துட்றேன் நான். இன்னும் கூட கொஞ்சம் குக் பண்ணுங்கள் நீங்கள். வெல்லம் சேர்த்துடலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் இல்லைனா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை மிக்ஸ்டு காம்போவாக வெல்லம் அண்ட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 1 மினிட் to 2 மினிட் கொதிச்சா போதும். கடைசியாக நம்ம அந்த வெந்தயம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி ரெடி. நல்லா குழைய சூப்பராக இருக்குது. நீங்கள் மாங்காவை வேக வச்சுட்டு அப்புறம் வெல்லம் ஆட் பண்ணுங்கள். இல்லாட்டி மாங்காய் வேகாது வெல்லம் ஆட் பண்ணிட்டோன்னா. ஸோ ரசமும் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. ரசமும் ஆஃப் பண்ண வேண்டியதான் கொதி வந்ததும். அவ்வளோதாங்க. ஒரு 2-3 கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்து பாட்டில் கார்டு இருக்குது, அந்த கூட்டு தான் பண்ணோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ரசம் வச்ச கடாயிலே தான் பண்ணுறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் ஆஸ் யூஷுவல் ஆட் பண்ணுறது சிம்பிளாக இருக்குங்க. எதுவும் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லை. தேங்காய் பேஸ்ட் அந்த மாதிரி அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. சிம்பிளாக வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டு பண்ண போகிறேன். ஸோ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தக்காளி, ஒரு பீட்ரூட் எடுத்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரசம் அடித்து இதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா அவனை கூட்டி விட்டால் சாப்பிட்ருவான். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சின்னதாக அதுவும் எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இது கூட்டு மாதிரி பருப்பெல்லாம் போட போகிறது கிடையாது. தேங்காய், சீரகம், பச்சை மிளகா அந்த பேஸ்ட்லாம் கூட அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்க போது. இதை சைடில் மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசிலில் குக் ஆகிடும். ஸோ ரொம்ப வதங்கணும்னு கிடையாதுங்க வெங்காயம். அவ்வளோதான். ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துற வேண்டியதான். இதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்குற டைமில் நம்ம போய்ட்டு அந்த லௌக்கி பாட்டில் கார்ட் அதை போய்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மூடி போட்டு வைக்கிற குக்காகட்டும். வந்து ஸோ ஒரு காய் முழுசாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி தான். பட் இதை கட் பண்ணிலாம் வைக்க முடியாது. ஸோ ஃபுல் காயுமே இன்றைக்கி நான் பண்ணிடலான்னு இருக்கேன். அதில் பாயசம்லாம் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு மஞ்சப்பொடி, மிளகா பொடி சேர்த்துட்டா போதுங்க. மிளகா வந்து நான் மிளகா தனியா பொடி தான் நான் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஆட் பண்ணோம். இது லைட்டாக வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகா பொடி, உப்பு போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு கண்டிப்பாக தண்ணி நிறைய விடும் இந்த காயை. அதனால ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே போட்டு போய் உட்காந்துட போகிறேன்.
ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே சமயம் இந்த ரசம் சாதத்தோடலாம் சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க அது. அவ்வளோதான். மிளகாய் தனியா பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 minutes சிம்லேயே வச்சு தான் குக் பண்ண போகிறேன். ஏன்னா இதுவே தண்ணி விடும். அதெல்லாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வற்றினா தான் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி குக்கிங் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி நான் மாங்காய் பச்சடி, ரசம், இந்த பொரியல், அவ்வளோதான். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டுற வேண்டியதான். ஸோ பாத்திரம் கூட கழுவ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் சிம்பிளாக ஒரு 2-3 பாத்திரத்துலேயே முடிக்க வேண்டியதாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 5 to 6 minutes கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மாங்காய் பச்சடியில் கொஞ்சம் இந்த வெந்தயம் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கடைசியாக இறக்கும் போது மறந்துட்டேன் நான். வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கசப்பு ஃப்ளேவர் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அந்த வெந்தயம் வாசனை இருக்கும். அதே சமயம் இது மாங்காய் சூடுன்றதால அது கொஞ்சம் குளிர்ச்சி, அது நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதுவும் ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெலாம் வற்றி ரெடி ஆகிடுச்சு. எல்லா காயுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரைஸ், கூட்டு, மாங்காய் பச்சடி, ரசம் ரொம்ப எம்மியாக இருக்க போகிறதுங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி.